உலகெங்கிலும் நடக்கும் முக்கிய நிகழ்வுகளை குறுஞ்செய்தி வடிவத்தில் தெரிந்து கொள்ள ஆதன் செயலியை டவுன்லோட் செய்யுங்கள். ஆதன் செயலியை டவுன்லோட் செய்ய டிஸ்கிரிப்ஷனில் உள்ள லிங்கை கிளிக் செய்யவும். ஒரு மாநிலத்தோட முதலமைச்சர் தலைமறைவு அப்படிங்கறதான் காலையிலிருந்து செய்தியாக இருக்கு. ஹேமந்த் சோரன் அவர்கள் அவர் இப்போது எங்க இருக்கிறார், எப்போ ஆஜராவார், எப்ப அரெஸ்ட் ஆவார்னு கேளுங்க. ஹேமந்த் சோரன் இன்னைக்கு சாயங்காலம் அரெஸ்ட் ஆயிடுவார், இல்ல நாளைக்கு சரண்டர் ஆயிடுவார். அவர் சரண்டர் ஆகவில்லை என்றால் 2 ஆபத்து இருக்கிறது வினோத். ஒன்று, அவருடைய அரசாங்கம் பறிபோகும், அல்லது குடியரசுத் தலைவர் ஆட்சி வரும். வட இந்தியாவில் நரேந்திர மோடியினுடைய எதிர்ப்பு அலை இல்லை. அதுக்கு ஆப்போசிட்டா பாருங்க, காங்கிரசுக்கு ஆதரவு அதுவும் இல்லை. இது நடுவில் தான் என்ஃபோர்ஸ்மெண்ட் டைரக்டரேட் வச்சு கொண்டாயிறாரு நரேந்திர மோடி. எல்லா மாநிலத்திலும் என்ஃபோர்ஸ்மெண்ட் டைரக்டரேட். அதற்கும் தேர்தல் தேதி குறிப்பதற்கும் ஒரு சம்பந்தம் உண்டு. என்ஃபோர்ஸ்மெண்ட் டைரக்டரேட்டை வைத்துக் கொண்டு அரசியல் செய்தார்கள் என்றால் செய்யத்தான் செய்வார்கள். இந்த இந்தி கூட்டணியிலிருந்து நிதிஷ்குமார் உடச்சு இந்தி கூட்டணி வந்து போடுவேன். ஒரே மட்டும் சொல்ல, திருப்பி ஒரு தடவை இந்தி கூட்டணி சொல்லி பாருங்க. அது செத்து போச்சப்பா. அது எங்க இந்தி கூட்டணின்னு சொல்றீங்க? காங்கிரஸ் செத்து போச்சு, இந்தி கூட்டணி செத்து போச்சு. எதுங்க அதை பத்தி பேசுறீங்க வினோத்? பிளீஸ் திருப்பி கூட்டணி யோது போடுவேன் நான். வட இந்திய அரசியலில் இருக்கக்கூடிய தாக்கம் தமிழகத்திலும் இருக்கும். அதை புரிந்து கொண்ட மு.க. ஸ்டாலின் தான் மெதுவாக காங்கிரஸிலிருந்து விலகி நடுநிலைமைக்கு எங்க 2019 சொன்ன மிஸ்டர் மு.க. ஸ்டாலின் ஏன் 2024 ராகுல் காந்தியை பிரதமராக முன்மொழியவில்லை? முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் ஸ்பெயின்ல இருக்கார். அவர் வெளிநாடு சுற்றுப்பயணம், குறிப்பா முதலீடுகளை ஈர்ப்பதற்காக போறார் அப்படின்ட்டு. இந்த பிரயாணம் என்பது எந்த முதலீட்டார்கள் தேர்தல் சமயத்தில் தமிழ்நாட்டில் முதலீடு செய்வார் சொல்லுங்க? தேர்தல் சமயத்தில் ஏதோ மு.க. ஸ்டாலின் கூட இந்த ராகுல் காந்தி வியாதி வந்து விட்டதோ என்ற ஒரு சந்தேகம் எனக்கு கிடைக்கிறது. காரணம் என்னென்று கேட்டால், ராகுல் காந்தி அப்படின்னா ஃபாரின் போடுவார். நரேந்திர மோடி ஜெய் ஸ்ரீராம் என்றாலே வட இந்தியாவில் ரத்தம் கொடி. அந்த அளவிற்கு ராமர் கோவில் திறப்பதற்கு முன்பு, ராமர் கோவில் திறந்ததற்கு பிறகு என்று 2ஆக பிரித்தால், ராமர் கோவில் திறந்த பிறகு அந்த ராமருடைய ஆட்சிகளாலோ என்னவோ என்டிஏ ஒன்றாகியது. அந்த ராமருடைய ஆட்சியினுடைய தாக்கத்தினாலோ என்னவோ ஐஎன்டிஏ பிளந்தது. ஆதன் நேயர்களுக்கு அன்பு வணக்கம். இந்த சிறப்பு நேர்காணலில் நம்முடன் இணைந்திருக்கிறார் மூத்த பத்திரிகையாளர் டெல்லி ராஜகோபாலன் சார். சார் வணக்கம், வெல்கம் சென்னை. முதலமைச்சர், ஒரு மாநிலத்தோட முதலமைச்சர் தலைமறைவு அப்படிங்கறதான் காலையிலிருந்து செய்தியாக இருக்கிறது. உங்களுடைய கவனத்துக்கு வராம அது போயே இருக்கார். நிச்சயமாக ஹேமந்த் சோரன் அவர்கள் அவர் இப்போது எங்க இருக்கிறார், எப்போ ஆஜராவார், எங்க இருக்கிறார்னு சொல்லிட்டு எப்ப அரெஸ்ட் ஆவார்னு கேளுங்க. காரணம் என்ன என்று கேட்டால், நாம் இருவரும் பேசிக்கொண்டுவதற்கு 1 நிமிடம் முன்பாகத்தான் நான் ஆளுநர் மிஸ்டர் சிபி ராதாகிருஷ்ணன் அவர்களிடம் ராஞ்சியில் ஜார்க்கண்டுடைய தலைநகரத்தில் அவருடன் பேசினேன். சில விஷயத்தை அவர் என்னிடம் சொன்னார். அதை ஒளிவு மறைவின்றி சொல்லுவது தவறு, ஏன்னா அது பத்திரிகை தர்மம் அல்ல. டைரக்டர் ஜெனரல் ஆஃப் போலீஸையும் சீஃப் செக்ரட்டரியும் கூப்பிட்டு பேசி காண்பித்து இருக்கிறார், கேட்டிருக்கிறார். ஆக மொத்தம் அதுவே ஒரு இண்டிகேஷன் வினோத். ஓகே ஓகே. அங்கே 356 இன்வால்வ் பண்ணுவாங்களா, இல்லை ஆட்சியை கலைப்பார்களா, அல்லது அமித்ஷாவினுடைய சோஷியல் இன்ஜினியரிங் சொன்னாலும் அங்கே இருக்கக்கூடிய எம்எல்ஏக்களை விலைக்கு வாங்கி ராஜினாமா செய்ய வைத்து அந்த அரசாங்கத்தை பதவி இழக்க செய்வதா? இதெல்லாம் நடக்குது திரைமறைவில். ஆனாலும் ஜார்க்கண்டுடைய முதலமைச்சர் 8 முறை என்ஃபோர்ஸ்மெண்ட் டைரக்டரேட்டுக்கு டிமிக்கி கொடுத்தார். எப்படி நம்முடைய வேஷ்டி கட்டிய பச்சை தமிழன் ப. சிதம்பரம் சிபிஐ அரெஸ்ட் பண்ணதுக்கு முன்னாடி சோவியதி குச்சி தான் அரெஸ்ட் பண்ணாங்க, ஞாபகம் இருக்குல்ல உங்களுக்கு? அதே மாதிரி அரெஸ்ட்னாலே எல்லா தலைவர்களும் பயப்படுவாங்க. இவர் என்னன்னு ஓடிடுறாரு. ஸ்பெஷல் பிளேனில் இறங்கியிருக்காரு. அவங்களுடைய துணைவி, அவங்களுடைய மகள் மற்றும் பணியாளர்களுடைய தொலைபேசி அனைத்தும் துண்டிக்கப்பட்டு விட்டது. சற்று நேரத்திற்கு முன்பு ராஞ்சியிலிருந்து வரக்கூடிய செய்தியை தமிழர்களுக்கு சொல்ல வேண்டும் என்றால், அங்கும் ஒரு தமிழர் ஆட்சி தான் நடக்கிறது, ராதாகிருஷ்ணனுடைய ஆட்சி என்று சொன்னாலும், அங்கு இருக்கக்கூடிய தொலைபேசிகளை ஏன் துண்டிப்பு செய்ய வேண்டும்? அவர் ஸ்பெஷல் பிளான்லேருந்து ஏன் போகணும்? ஒருவேளை அவர் சரண்டர் ஆக போகிறாரா? இன்று மாலை 5 மணிக்குள் அவர் சரண்டர் ஆகவில்லை என்றால் 2 ஆபத்து இருக்கிறது வினோத். ஒன்று, அவருடைய அரசாங்கம் பறிபோகும், அல்லது குடியரசுத் தலைவர் ஆட்சி வரும். எது இருப்பினும் மத்திய பாஜகவினுடைய மத்திய அரசாங்கத்தினுடைய நோக்கம் என்ன என்று கேட்டால், பற்பல மாநிலங்களில் இருக்கக்கூடிய அரசாங்கங்களை பலவீனம் அடைத்துவது, அதனுடைய
பிள்ளையார் சுழி தான் பீகார். அது எப்பவுமே கணேசாய நமகான்னு சொல்லுவாங்க. வட இந்தியாவில் வந்து ஸ்ரீ கணேசாய நமகான்னு நம்ம ஊரில் பிள்ளையார் சுழி போட்டு தான் நல்லதோ கட்டதோ மேலே ஒரு ஊன்னு போட்டு ஆரம்பிச்சிருவாங்க. அதே மாதிரி தான் அங்கேயும் பண்ணி கணேசாய நமகா. மூக்கு உடைமிச்சது ராகுல் காந்திக்கு அந்த பீகார் அரசாங்கம் ராஜினாமா செய்தது. இப்போ ஜார்க்கண்டுக்கு டேஞ்சர். அதே மாதிரி கர்நாடக அரசாங்கத்திற்கும் டேஞ்சர். கொடி பிரச்சனையில் ஒரு இந்திய கொடி ஏற்றுவதான ஹனுமான் கொடி ஏற்றி விட்டாங்க அங்கே. இதில் நீங்கள் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஒவ்வொரு மாநிலத்திலும் ஒரு பிரச்சனை. மம்தா பானர்ஜி பிரச்சனை. ஸோ இந்தியாவில் இருக்கக்கூடிய 28 மாநிலங்களில் 7 அல்லது 8 மாநிலங்களில் அரசாங்கத்தினுடைய அரசியல் சூடுபிடித்து விட்டது தேர்தலுக்கு முன்பாக. அதையெல்லாம் வைத்து பார்த்தால் மீண்டும் மோடி வேண்டும் மோடி என்று சொல்லக்கூடிய ஒரு கோஷம் வட இந்தியாவிலும் அப்கி பார் 400 கி பார், இந்த முறை 400க்கு மேல் என்று ஒரு கோஷத்தை எழுப்பி இருக்கிறார்கள். அப்கி பார்னா இந்த வாட்டி தாண்டணும் 400 அப்படின்னு சொல்றது. மோடியினுடைய ஆதிக்கம் ராமர் கோவில் திறந்த பிறகு, ராமர் கோவில் திறந்ததுக்கு முன்பாக என்று இரண்டாக பிரித்து பார்த்தால் இப்பெல்லாம் ஈடி ரொம்ப ஃபாஸ்ட்டாக போகுது. எங்கே பார்த்தாலும் ஈடி இல்லை. ஏன்னா இப்போ ஜார்க்கண்ட், இப்போ அப்புறம் டெல்லி சொல்லிட்டு தொடர்ச்சியாக அமலாக்கத்துறையுடைய அந்த கண்காணிப்பு வந்து தீவிரமாயிட்டே இருக்கு. இது வந்து தமிழகத்தை நோக்கி கண்டிப்பாக வரும். நான் முதலிலிருந்து சொல்கிறேன், இயற்கையினுடைய சீற்றத்தின் காரணமாக தமிழகத்தில் இருக்கக்கூடிய அரசியல் நிலை மாறிவிட்டது. அதையும் தவிர துரைமுருகன் அவர்கள் என்று வெளிப்படையாக 6 மாதத்திற்கு முன்பாக பேசினாரோ பிஜேபியினுடைய வளர்ச்சி பிசாசு மாதிரி இருக்கிறது என்று, அன்றிலிருந்து அவருக்கும் வயத்தில் பிடி கடுக்க ஆரம்பிச்சிருச்சு. அதனுடைய மறு உருவமோ என்னமோ தெரியல, சரணாகதி. பிரைம் மினிஸ்டர் 3 தடவை பார்த்தாச்சு. அதுக்கு எதிர்மாறாக நிதிஷ்குமார், எந்த நிதிஷ்குமார் பாஜகவுடன் கட்டி தழுவுகிறாரோ, எந்த நிதிஷ்குமார் இண்டி கூட்டணியிலிருந்து வெளியே வந்தாரோ, அவர் மு.க. ஸ்டாலினை பார்த்து, டிஆர் பாலுவை பார்த்து ஹிந்தி கற்றுக்கொடான்னு சொன்னார். ஞாபகம் இருக்கு இல்லையா? அதுதான் அவருடைய உணர்ச்சியினுடைய மறுபக்கம். என்றைக்கும் இல்லாத நிதிஷ்குமார் தன்னுடைய சாதாரண நிலையை இழந்தார். ஹி வாஸ் நாட் தட் மச் ஒரு ஆங்கிரியாக இருந்தார், ரொம்ப கோபமாக இருந்தார். காரணம் என்னென்று கேட்டால், இந்த மாதிரியான நிலைமைக்கு இண்டி கூட்டணியை உடைத்தது என்ஃபோர்ஸ்மெண்ட் டைரக்டரேட் என்று நாம் சொல்லலாம். இருப்பினும் பீகாருக்கும் ஜார்க்கண்டுக்கும் இருக்கக்கூடிய அரசியல் ஒற்றுமை எப்படி தமிழகத்திற்கும் பாண்டிச்சேரிக்கும் அரசியல் ஒற்றுமை இருக்கிறதோ அதே மாதிரி அங்கு பேசுபவர்கள் ஹிந்தி, அங்கு அடுத்த மாநிலம் பேசுபவர்கள் ஹிந்தி. சத்தீஸ்கர், மத்திய பிரதேஷ், இந்த மாதிரி சின்ன உத்தரப்பிரதேஷ், உத்தராகண்ட், இந்த சின்ன மாநிலங்கள்லாம் பிரித்தாங்க பாருங்க. அதில் பாஜகவுடைய ஆதிக்கம் அதிகமாகிவிட்டது. என்ஃபோர்ஸ்மெண்ட் டைரக்டரேட்டை வைத்து கொண்டு அரசியல் செய்தார்கள் என்றால் செய்யத்தான் செய்வார்கள். என்ன வினோத், இப்போ வந்து 303லேருந்து 353 எம்பி வந்திருக்காங்க. இப்போ 400க்கு இன்க்ரீஸ் பண்ணணும்னு ஒரு ஆஸ்பிரேஷன் இருக்குது. அதை எப்படி தடுக்க முடியும் சொல்லுங்கள்? வட இந்தியாவில் குறைந்தது இது நான் 10 லோக்சபா எலெக்ஷன் பார்த்துருக்கேன். பிரபல ஆங்கில தொலைக்காட்சிகளில் நான் தேர்தல் ஆலோசகராகவும் இருந்திருக்கிறேன். அந்த சமயத்தில் விவாதங்களில் 2 கருத்து ஆதன் நேயர்களுக்கு சொல்ல வேண்டும் என்றால், வட இந்தியாவில் நரேந்திர மோடியினுடைய எதிர்ப்பு அலை இல்லை. அதுக்கு ஆப்போசிட்டா பாருங்க, காங்கிரஸுக்கு ஆதரவு எதிர்க்க அதுவும் இல்லை. இது நடுவில் தான் என்ஃபோர்ஸ்மெண்ட் டைரக்டரேட் வச்சு கொடாயிறாரு நரேந்திர மோடி. எல்லா மாநிலத்தையும் என்ஃபோர்ஸ்மெண்ட் டைரக்டரேட். அதற்கும் தேர்தல் தேதி குறிப்பதற்கும் ஒரு சம்பந்தம் உண்டு. எலெக்ஷன் கமிஷன் வந்து டேட் அனௌன்ஸ் பண்ணிட்டான்னு வச்சுங்க, அப்புறம் என்ஃபோர்ஸ்மெண்ட் டைரக்டரேட்டுடைய பலங்க படிக்காது. அதுக்கு முன்னாடியே பண்ணோம் தான். இப்போ அரவிந்த் கெஜ்ரிவால் அடுத்த லைன் ஆஃப் ஃபயரிங்கில் இருக்காரு. ஹேமந்த் சோரன் இன்னைக்கு சாயங்காலம் அரெஸ்ட் ஆகிடுவார். மேக்சிமம் இன்னைக்கு சாயங்காலம் இல்லை நாளைக்கு சரண்டர் ஆகிடுவார். அரெஸ்ட் ஆகிறத விட அவரே சரண்டர் ஆகிடுவார். ஏன்னா இந்திய அரசாங்கத்தில் 24 வருடங்களுக்கு முன்பாக உமா பாரதி தன் தேசிய கொடியை அவமதித்தார் என்று அவர் முதலமைச்சரான பிறகு பதவி நிரக்க நேர்ந்தது 20 வருடங்களுக்கு முன்பாக. இந்திய சட்டம் என்பது விடாது, சுற்றி அடிக்கும். அது ப. சிதம்பரம் ஆகட்டும், வேறு யாராகட்டும், ஈவன் டாப் பொலிட்டிக்கல் லீடர்ஸ். ஆனானப்பட்ட நரேந்திர மோடியை இந்த சிபிஐ போட்டு குறைஞ்சாங்க குஜராத் சீஃப் மினிஸ்டராக இருக்கும்போது, அந்த கோத்ரா இன்சிடென்ட்ல. அமித்ஷாவை ஜெயிலில் வச்சார் ப. சிதம்பரம். அதுக்கு பதில் வாங்கினார் அமித்ஷா. ப. சிதம்பரத்தை ஜெயிலில் வச்சார். ஆக மொத்தம் சட்டம் வளைந்து கொடுக்காது. இதே மாதிரி அரவிந்த் கெஜ்ரிவால், ஹேமந்த் சோரன், செந்தில் பாலாஜிக்கு சட்டம் சப்போர்ட் பண்ணிச்சா? இது வரைக்கும் நான் பண்ணலை.
அந்த வரிசையில் கண்டிப்பாக துரைமுருகன் மற்றும் ஏவா வேலு, நான் ஏற்கனவே சொல்லிட்டு இருக்க மாதிரி ஒரு தொடர்ச்சி இருக்கத்தான் இருக்கும். அனிதா ராதாகிருஷ்ணன் போன்றவர்கள்லாம் என்ஃபோர்ஸ்மெண்ட் டைரக்டரேட்டுடைய ஆதிக்கம் ஒன்று வச்சுங்க வினோத். இந்த பிப்ரவரி மார்ச் லிஸ்ட் நடக்கலன்னு வச்சுங்க, ஜூன் ஜூலையில் நிச்சயம் நடக்கும். மோடி தான் வரப்பார் திருப்பியும் வச்சு வாங்க. அதுக்கு மொத்தம் திமுகவினுடைய இரண்டாவது 2.5 years ஸ்டார்ட்ஸ் ஃப்ரம் ஏப்ரல் 2024. அப்போது குறைஞ்சி விட்டுருவாங்க. இந்த நரேந்திர மோடிக்கும் மரம் குத்தி ஒரு குருவி இருக்குது பாருங்க, உட்பெக்கர், குத்திட்டே இருப்பார். ஒரு நாள் அது வாட்டை வந்து ஊட்டி போடும், அவுட்டுக்கு அவ்வளோ பெரிய மரம் ஊக்க வந்துடும் ஒரு குருவினால. அந்த மாதிரி பண்ணுவார் நரேந்திர மோடி, விடமாட்டார். திமுகவே ஒரு 2026 திமுகவிற்கு ஆபத்தான வருடம். இப்போ 3வது முறையாக தமிழகம் வருகிறார் பிரதமர். 5ஆம் முறையும் வரப்போறாரு. ஏப்ரல் 14 எலெக்ஷனுக்கு வரப்போறாரு. அப்புறம் சில டேட்லாம் எஸ்பிஜி கிட்ட சொல்லியிருக்காங்க, டென்டேட்டிவ் டேட்ஸ். இந்த மாதம் அண்ணாமலையினுடைய சுற்றுப்பயணத்தை முடிப்பதற்காக பிப்ரவரி 12 வர்றாரு. அதுக்கப்புறம் பிப்ரவரி 2 வர்றாரு. அவன் ஏன் வந்து திருப்பி 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 இங்கே வட்டம் நார்த் சவுத் இந்தியாவில் சத்தீஸ்கர், ராஜஸ்தான், மத்திய பிரதேசம் ஜெயித்த பிறகு தென்னிந்தியாவில் பாஜக கரைந்து விட்டது என்று சொன்னார்கள். எங்கே கரைஞ்சது? கரைஞ்சா மாதிரி திருப்பி திருப்பி வராங்க. 45 முறை வந்திருக்கிறார் நரேந்திர மோடி இந்தியாவிலிருந்து, அதாவது டெல்லியிலிருந்து தமிழகத்திற்கு கடந்த 10 வருடங்களில். அதை கம்பேர் பண்ணிங்கன்னா மன்மோகன் சிங் வந்து 7 மடங்கு வரலையே. ஸோ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா அவருக்கு ஒரு அதுதான் வினோத், சில உண்மை தகவல்களை உங்களுடைய நேயர்களுக்கு சொல்ல வேண்டும். பாஜகவினுடைய தேசிய குழு ஹைதராபாத்தில் நடந்தது 2022 ஜூலை 12-13 தேதி வந்து நினைக்கிறேன். அப்பொழுது தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது லுக் சவுத் பாலிசி என்று. அதில் தெலுங்கானா ஃபர்ஸ்ட், தமிழ்நாடு நெக்ஸ்ட் என்று. தெலுங்கானாவில் தோற்றுவிட்டாலும் அடுத்த அசம்பிளி பார்லிமெண்ட் எலெக்ஷனுக்குள்ளே சுதாரிச்சிடுவாங்க. தமிழ்நாட்டில் வெற்றிகள் வாய்ப்புகள் எப்படி இருப்பது என்று ஆழம் பார்க்குறாங்க. ஸோ இந்த அரசியல், தமிழக அரசியல் என்பது இடி மூலமாக அல்ல, பாஜகவினுடைய நரேந்திர மோடியினுடைய ஆதிக்கம் அல்ல, பொதுமக்களிடையே ஒரு கிளர்ச்சி, திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு எதிரான ஒரு கருத்துகள் உருவாகி வருகிறது. அதை முதலீட்டாக மாறுவதற்கான ஒரு வழிமுறைகளை நரேந்திர மோடி கண்டிப்பாக செய்து காண்பிப்பார். அவருடைய 13 வருடம் முதலமைச்சர், 10 வருடம் பிரதமர், சாதாரண பாயிண்ட் இல்லை மனோ. அந்த ஒரு ஆதிக்கம், ஒரு பவர் இருக்கு பாருங்க. நேர பார்த்தா தான் தெரியும் அதெல்லாம் சிலதெல்லாம். இப்போ இந்த இந்தி கூட்டணியிலிருந்து நிதிஷ்குமார் உடச்சு இந்தி கூட்டணி எழுந்து போடுவேன் ஒரே முட்டை சொல்லி திருப்பி ஒரு தடவை இந்தி கூட்டணி சொல்லி பாருங்க. அது செத்து போச்சப்பா. அது எங்க இந்தி கூட்டணின்னு சொல்றீங்க? காங்கிரஸ் பொத்து போச்சு, இந்தி கூட்டணி செத்து போச்சு. எதுங்க அதை பற்றி பேசுறீங்க வினோத்? ப்ளீஸ், அது ஆதன் நேயர்களை கவலைப்படுத்தாதீர்கள். திருப்பி கூட்டணி எழுந்து போடுவேன் நான். இல்லை வேற எப்படி கேட்குறதுன்னு தெரியல. எப்படி கேளுங்க, எப்படி வேணா கேளுங்க, நான் எழுந்து போய். காரணம் என்ன என்று கேட்டால் ஆதன் நேயர்கள் புரிந்து கொள்ள வேண்டும். வட இந்தியாவில் யாருங்க தலைவர் இந்தி கூட்டணிக்கு? நீங்களே என்ன கேள்வி கேட்குறேன், அவங்கள ஒரு கேள்வி கேட்குறேன். யார் இது அந்த தலைவர்? அது ஒரு கை இருக்கா, கால் இருக்கா, மூக்கு இருக்கா, கண் இருக்கா, வாய் இருக்கா? ஒரு பிண்டம் அது. அதற்கு தவசம் செய்து விட்டார்கள், தர்ப்பணம் செய்து விட்டார்கள். அதை பற்றி பேசாதீங்க. அவுட். இட்ஸ் நாட் எ பொல். எத்தனையோ ஃபாரின் மேகசைன்ஸ், ஃபாரின் எடிட்டோரியல்ஸ், நீங்கள் ஒன்று வேணா ஒரு கூகுள் பண்ணி பாருங்கள். எக்கானமிஸ்ட், ராமர் கோவில் கட்டிய பிறகு 3 மாநிலங்களில் பாஜக வென்ற பிறகு இந்தி கூட்டணியை பற்றி பேசுவதற்கு அருகதை இல்லை என்று எக்கானமிஸ்ட் எழுதியிருக்கிறார்கள். அவருக்கு எப்படி தாக்கம் வருகிறது? இந்தியாவில் இருக்கக்கூடிய அரசியல் சூழ்நிலையை பார்த்துத்தானே. ஸோ நிதிஷ்குமார் வந்து வெளியேறதுக்கு வந்து என்ன முக்கியமான காரணம்? ஓபிசி. ராகுல் காந்தி ஓபிசி 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 ஓபிசின்னு வளரின்று இருந்தார் பாருங்க. அதனுடைய பிரதிபலிப்பு தான் அங்கு. ஒரு ஓபிசியினுடைய தலைவர் கர்பூரி தாக்கூருக்கு பாரத ரத்னா கொடுத்து பீகார் அரசியலை மாற்றியது நரேந்திர மோடி. என்னைக்கு அதை அனௌன்ஸ் பண்ணாரோ அன்னிலேருந்து பீகார் கூட்டணி வந்து ஒன்றும். இந்த இந்தி கூட்டணியை பற்றி தாங்கள் கூறினீர்கள். இந்தி கூட்டணி என்பது ஒரு மாநிலங்களில் உள்ள கூட்டணியினுடைய அம்பரல்லா கூட்டணி. மகா விகாஸ் அகாடி மகாராஷ்டிராவில், மகா கட்பந்தன் உங்கள் பீகாரில், அதே மாதிரி ஜம்மு காஷ்மீரில் குப்வார் அலையன்ஸ், அந்த அலையன்ஸ்லாம் சேர்ந்தான்னு ஒரு அலையன்ஸ் பண்ணாங்க. ஸோ இப்போ மகா விகாஸ் அகாடி செத்து போச்சு.
இப்போ மகா கட்பந்தன் செத்து போச்சு. ஒவ்வொரு மாநிலத்திலும் மறைவு ஏற்பட்டு வருவதால் இந்தி கூட்டணி மறைவு ஏற்பட்டு விட்டது. நிதிஷ்குமாருடைய வெளியேற்றம் அதனுடைய காரணம் என்ன என்று கேட்டால் ஓபிசி அரசியல். பீகார் அரசியல் என்பது ஜாதி அரசியல். அந்த ஜாதி அரசியலை நன்றாக கரைத்து குடித்து மண்டல் கமிஷன் கூட அதிலிருந்து தான் உருவாகியது. மேற்பட்ட ஜாதி மக்கள் கீழ்ப்பட்ட ஜாதி மக்கள் என்பதை நரேந்திர மோடியினுடைய அரசாங்கத்தில் உள்ள உள்துறை அமைச்சராக இருக்கக்கூடிய அமித்ஷா வந்து சோஷியல் இன்ஜினியரிங் ஆஸ்பெக்டை பார்த்தார். வட இந்தியாவில் குறிப்பாக அயோத்தியா என்பதும் வாரணாசி என்பதும் 45-50 கிலோமீட்டர் தூரமாக இருந்தாலும் உத்தரப்பிரதேசத்தையும் பீகாரையும் இணைக்கக்கூடிய பாலமாக இருக்கிறது. நரேந்திர மோடி அங்கு ஏன் வாரணாசியை 2014 தேர்ந்தெடுத்தால் என்றால் அதனுடைய ஆதிக்கம் அக்கம் பக்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு 25-30 அசம்பிளி பார்லிமெண்ட் கான்ஸ்டியூன்சி மேலே எஃபெக்ட் இருக்கும். அதனால தான் இப்போ பீகாரில் 40-40 எடுக்கணும்னு முடிவு பண்ணிட்டாங்க. யூபியில் 80 வந்துடும். ராமர் கோவில் காரணம் என்ன, அகிலேஷ் யாதவ் போயிடுச்சு. தமிழகத்தில் மதிமுக இருப்பது போன்று வட இந்தியாவில் அகிலேஷ் யாதவ் கட்சி காலி. பீகாரில் பாருங்கள், நிதிஷ்குமார் விழுந்துட்டார். லாலு யாதவ் இன்னைக்கு என்ஃபோர்ஸ்மெண்ட் டைரக்டரேட் தேஜஸ்வி யாதவ் இன்னைக்கு போயிருக்கார். நம்ம 2 பேரும் பேசிக்கொண்டு இருக்கும்போது நேற்று கூட லாலு யாதவ் விடமாட்டேன் என்று சொன்னார்கள். அவ்வளோ ஊழல் செய்தார்கள். நரேந்திர மோடி ஈடியை ஏன் ஒரு ஆக்கிரமிப்பு செய்கிறார் என்றால் ஊழல் என்று காண்பிப்பதற்காக. இதையெல்லாம் வைத்து பார்த்தால் நம்ம உத்தரப்பிரதேசத்தில் இருக்கக்கூடிய தாக்கத்தை பார்த்தார். அண்டை மாநிலமான பீகார் முதலமைச்சர் ராஜினாமா செய்து மோடி பக்கம் வந்துவிட்டார். அதுதான் ரகசியம், வேறு ஒன்றுமே கிடையாது. தேஜஸ்வி யாதவை முதலமைச்சராக வேண்டும் என்று நினைத்த லாலு யாதவுக்கு ஒரு பெரிய இடி. ஸோ இதுதான் முக்கியமான இதுதான் உங்களுடைய நேயர்களுக்கு ஒரு புட்டு வைக்க வேண்டும் என்றால் இதுதான் எனக்கு தெரிந்தது. நான் ஒரு 30-40 வருடங்களாக குறைந்தது ஒரு 20 பார்லிமெண்ட் கான்ஸ்டியூன்சிக்கு நான் பீகாரில் சுற்றி இருப்பேன். சீதா மகடிங்கிற ஒரு இடம் இருக்குது. சீத்தை பிறந்த ஊர். அயோத்தியா ராமர் கோவில் திறந்தபோது அந்த ஊரில் இருந்த ஒரு அட்டகாசத்தை பார்த்தீர்களே ஆனால் ஹிந்துத்வா வட இந்தியாவில் வேரூன்றி விட்டது என்பதைத்தான் பிரதிபலிக்கிறது. இப்போ ஆனால் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய இந்த அலைன்ஸ் குறிப்பாக வந்து காங்கிரஸ் திமுக அலைன்ஸ்லையும் ஒரு இழுபறி நீடிக்குது அப்படிங்கிறத பார்க்குறோம். உத்தேச பட்டியலில் ஒரு 21 தொகுதி கேட்டும் இன்னும் வந்து அது ஃபைனலைஸ் ஆகாமல் நீடிச்சுக்கிட்டு இருக்கு அப்படிங்கிறத பார்க்குறோம். இது வந்து டிஎம்கே வந்து க்ளோஸ் ஆகுது காங்கிரஸ் கூட அப்படிங்கிறத எடுத்துக்கலாமா, இல்லை இது வந்து பிரியுதுன்னு எடுத்துக்கலாம்? பிரியுதுன்னு தான் எடுத்துக்க முடியும். காரணம் என்ன என்று கேட்டால் பிப்ரவரி 13ஆம் தேதி மரியாதைக்குரிய 84 வயது குடுகுடு கிழவர் அவர்கள் மல்லிகார்ஜுன் கர்கே முதலமைச்சர் மு.க. ஸ்டாலினை பார்க்க வருகிறார்கள். அப்பொழுது ஒரு திருப்பம் இருக்கும். நேற்று முகுல் வாஸ்னிக் பேச்சு தோல்வி அடைந்தது. அந்த தோல்வி வெற்றிகரமாக வேண்டும் என்றால் வட இந்திய அரசியலில் இருக்கக்கூடிய தாக்கம் தமிழகத்திலும் இருக்கும். அதை புரிந்து கொண்ட மு.க. ஸ்டாலின் தான் மெதுவாக காங்கிரஸிலிருந்து விலகி நடுநிலைமைக்கு 2019 சொன்ன மிஸ்டர் மு.க. ஸ்டாலின் ஏன் 2024 ராகுல் காந்தியை பிரதமராக முன்மொழியவில்லை? உங்க கேள்விக்கு யாராவது ஒரு ஆதன் நேர்கள் காமெண்ட்ஸில் எழுதிட்டுமே பார்க்கலாமே. நம்ம சொன்னீங்களே சொல்லுங்க, ஏன் காரணம் என்னென்றால் வட இந்தியாவில் தேய்ந்து விட்டது. அதுதான் காரணம். 2012, 13, 14 2 வருடங்கள் காங்கிரஸ் முக்த் பாரத் என்ற கோஷத்தை பிரபலப்படுத்திய நரேந்திர மோடி 2024 காங்கிரஸை முக்த் செய்ய விட்டார், அழித்து விட்டார். பாராளுமன்றத்தில் அவர் பேசிய பேச்சினுடைய ஒரு சாராம்சத்தை நான் சொன்னால் ஆதன் நேயர்களுக்கு ஒரு அதிர்ச்சியை தரும். தேரா பேர்க்க நீச்சே பிசல்ற அப்படின்னாரு. உங்களுடைய கால் கீழே இருக்கக்கூடிய ஜமீன் தரை கீழே விழுகிறது, காங்கிரஸை உணர்ந்து கொள்ளுங்கள் அப்படின்னார். அதைத்தான் சத்தீஸ்கர், ராஜஸ்தான், மத்திய பிரதேசத்தில் காண்பித்தார். 5வது முறையாக மத்திய பிரதேசத்தில் பாஜக வந்தது. 7வது முறையாக பீகாரில் மற்றும் குஜராத்தில் வந்தது. 2வது முறையாக உத்தரப்பிரதேசத்தில் வந்தது. 3வது முறையாக அகில இந்திய அளவில் நரேந்திர மோடி வருவதற்கான பிரதமராவுக்கான ஒரு பிரகாசமான ஒரு வெளிச்சம் பலர் கண்ணில் தெரிகிறது. நீங்க தொடர்ச்சியா உங்களோட நேர்காணல சொல்லிட்டு வந்து திமுக அமைச்சர்கள் ஏற்கனவே 11 அமைச்சர்கள் மீது வழக்குகள் டிபிஎஸ்சி ஈடின்னு சொல்லிட்டு பல்வேறு புலனாய்வு அமைப்புகள் இருக்கிறது. இப்போ இந்த எலெக்ஷன் கோட் ஆஃப் கான்டக்ட் வரத்துக்கு முன்பாக இதுல ஏதேனும் ஒரு திருப்பம் இருக்கும்னு நம்ம எதிர்பார்க்கலாமா? கண்டிப்பா எதிர்பார்க்கலாம். என்னை பொறுத்த மட்டும் மு.க. ஸ்டாலினுடைய ஒரு அணுகுமுறையினால் ஒருவேளை காங்கிரஸை பயமுறுத்த வேண்டும் என்பதற்காகவோ என்னவோ 3 முறை சந்தித்தார். ஒரு முறை உதயநிதியை சந்திக்க வைத்தார் பிரதமரிடம்.
எதுவும் உள்ள நடக்குதுங்க. ஏதோ மு.க. ஸ்டாலினுக்கு உணர்ந்து விட்டார். 3வது முறையாக நரேந்திர மோடி வச்சால் கழுத்தில் பாம்பு, சிவனுக்கு கழுத்தில் பாம்பு, ஒரு இந்த சிவலிங்கத்து மேலே எலின்னு ஒரு கதை சொல்லுவாங்க. அதை அடித்தாலும் துரத்தினாலும் கஷ்டம், அது உட்காண்டே இருந்ததுன்னா அடிக்க பண்ணி ரத்தம் வரும், அது சிவனுடைய மேலே வரக்கூடாது. அந்த மாதிரியான ஒரு சுச்சுவேஷனில் டிஎம்கே இருக்குது. இப்போ இலக்கட்டான நிலைமையில புரிந்து கொண்டதுனால்தான் நரேந்திர மோடி மீது ஒரு வெடியை கோ பேக், கருப்பு கொடியெல்லாம் நிறுத்தினாங்க திமுக காரங்க. 2 பக்கம், ஒரு என்ஃபோர்ஸ்மெண்ட் டைரக்டரேட், ஒரு பக்கத்துலேருந்து பொலிட்டிக்கல் ப்ரெஷர். மு.க. ஸ்டாலினால் தப்பிப்பது கடினம் என்று நான் நினைக்கிறேன். காரணம் 2024 முதல் 2024 வரை இருக்கக்கூடிய 24 மாதங்கள் இருக்கிறது பாருங்கள். அங்கே அந்த மாதங்களில் பிசிஞ்சு வச்சுருவாங்க, துணியை அடி கசக்கி பிசிஞ்சு வச்சுருவாங்க. கொஞ்சம் நன்னும் இல்லை. அதிமுகவிற்கு ஏற்பட்ட அவல நிலை 2024க்கு பிறகு 26க்கு முன்பாக திமுகவில் எடுப்பதற்கான ஒரு அறிகுறிகள் நான் பார்க்கிறேன். தேர்தலுக்கு பிறகு இருக்கு. இப்போ நம்ம பேசிக்கொண்டிருக்கக்கூடிய சூழ்நிலையில் முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் ஸ்பெயினில் இருக்கார். அவர் வந்து வெளிநாடு சுற்றுப்பயணம், குறிப்பாக வந்து முதலீடுகளை ஈர்ப்பதற்காக போகிறார் அப்படின்ட்டு. ஆனால் அதை ஒட்டி விமர்சனங்களும் எழுந்திருக்கிறது. இதை நீங்கள் எப்படி பார்க்க? நெகட்டிவாக தானே இருக்குது பார்த்தா. ஏன்னா உதயநிதி ஸ்டாலின் பிரதமரை பார்ப்பது இதுவும் ஒரு காரணம் என்று சொன்னார்கள். அதையும் தவிர முழுவதாக 8 கோடி தமிழ் மக்களுக்கு வெளிச்சம் போட்டு காண்பிப்பதில் திமுக தரவிவிட்டது. அரசாங்கம் ஃபுல் டீட்டெயில்ஸ் காமிக்கவே இல்லை. கூட போகிறவங்க யாருன்னு தெரியல, அஜெண்டா தெரியல, யார் யார் மீட் பண்ணுறாங்கன்னு தெரியல. எப்பவுமே தமிழகத்தினுடைய சீஃப் செக்ரட்டரி ஒரு அறிக்கை விடுவார். இந்த முறை அறிக்கை இல்லை. அது ஒருவேளை அவருடைய உடல்நிலை காரணமாக சில மருத்துவர் பரிசோதனை இருக்குது. எந்த கண்ட்ரிக்கு போனாலும் அடல் பிஹாரி வாஜ்பாயாக இருக்கட்டும், மன்மோகன் சிங்காக இருக்கட்டும், பி.வி. நரசிம்மன் யாராக இருந்தாலும் சரி, ஒரு தரம் தே வில் கன்சல்ட் தி ஃபாரின் டாக்டர்ஸ். ஒருவேளை அதுவாக இருக்கலாம். ஸோ ஹேஷியங்கள் இருந்தாலும் இந்த பிரயாணம் என்பது எந்த முதலீட்டார்கள் தேர்தல் சமயத்தில் தமிழ்நாட்டில் முதலீடு செய்வார் சொல்லுங்கள்? தேர்தல் சமயம்ங்கிறதால இது கொஞ்சம் சிக்கல் அப்படிங்கிறீங்க. சிக்கல் அது இப்போதான் எங்க போன வாரம் நீங்கள் ஒரு ஆல் குளோபல் இன்வெஸ்டர்ஸ் கான்ஃபரன்ஸ் நடத்தினீங்க. உடனே நீங்கள் சொன்னீங்க யாருங்க பணம் போடுவாங்க? ஒரு கோவிலிலோ அல்லது ஒரு கச்சேரிகளிலோ அல்லது பொது நிகழ்ச்சிகளிலோ உறக்க சொல்லுவார்கள் உண்டியல் எடுத்து வருகிறோம் என்று. உண்டியல் எடுத்துகிட்டு போயாச்சு, திருப்பி இன்னொரு தடவை உண்டியல் எடுத்துகிட்டு போவீங்க. ஒரு தடவை போயாச்சு. முதலீட்டார் மாநாட்டில் உங்களுக்கு 5 லட்சம் கோடி வந்ததுன்னு சொன்னீங்க. இட்ஸ் எ கிரேட் அமௌண்ட், பெஸ்ட் எஃபர்ட்ஸ் பை தமிழ்நாடு கவர்மெண்ட். அதை தொடர்ந்து தேர்தலுக்கு பிறகு மத்திய அரசாங்கத்தில் நரேந்திர மோடி வருவார் என்று அந்த முதலீட்டாருக்காக தெரியுமோ இல்லையா? ஏங்க ஒருத்தன் 10,000 கோடி இன்வெஸ்ட் பண்ணுறான்னா அவருக்கு தெரியாதாங்க, ஆழம் வச்சுன்னு காலை வச்சுட்டு பார்ப்பாங்க இல்லையா? ஸோ அந்த ரீதியில் பார்த்தால் இந்த தேர்தல் சமயத்தில் ஏதோ மு.க. ஸ்டாலின் கூட இந்த ராகுல் காந்தி வியாதி வந்து விட்டதோ என்ற ஒரு சந்தேகம் எனக்கு கிடைக்கிறது. காரணம் என்னென்று கேட்டால், ராகுல் காந்தி அப்படின்னா ஃபாரின் போயிடுவார். ஒரு பிளேன் ரெடியாக இருக்கும். ஒரு இரும்பு ஆலை முதலாளி லண்டனில் இருப்பார். அவருடைய மகனும் ராகுல் காந்தியும் ஒன்றாக படித்தவர்கள். அவர் வந்து பைலட் பண்ணிட்டு வந்தவர் ஒரு 8 சீட் ஏர்கிராஃப்டை. இவர் பாட்டு உட்காந்து பாரு, எங்கே இறங்கலாம் எங்கே ஏறுறான்னு யாருக்கு தெரியாது. அதைத்தானே ராஜ்நாத் சிங் பாராளுமன்றத்திலே சொன்னார், தாங்கள் எஸ்பிஜி ப்ரொடெக்ஷனாக எடுத்துக்கொண்டு இருக்கிறீர்கள், 248 முறை அயல்நாடு சென்று வந்தீர்கள், தங்களுடைய குறிக்கோளை எதற்காக சென்றீர்கள் என்ற ஒரு அட்டவணையை கொடுங்கள் என்று கேட்டால் கொடுக்க வேண்டியவர். அதே மாதிரி இப்போ மு.க. ஸ்டாலின் கிளம்புறது எனக்கு ஒரு அச்சத்தை உண்டாக்குகிறது. இதில் இப்போ தமிழகத்தில் இருக்கக்கூடிய திமுக அலையன்ஸை தாண்டி தமிழகத்தில் அதிமுக பாஜக அலையன்ஸ் வந்து மீண்டும் பேட்ச் ஆகிறதுக்கான வழிகள் வந்து இருக்கிறது. நிதிஷ்குமார் வழிகாட்டுவதன் பேர் அது ஆனாலும் ஆச்சரியப்படுவதற்கில்லை. காரணம், நம்ம சந்திரபாபு நாயுடு கதை தட்டுறாரு, வரட்டுமான்னு கேட்குறாரு இந்தியாவுக்குள்ள. ஆமாம், ஓகே. அங்கே பிரகாஷ் சிங் பாதருடைய மகன் சுக்பீர் சிங் பாதர் கதவை திறந்து ஒட்டி பார்க்குறாரு, உள்ளே வந்துடலாமான்னுட்டு. மம்தா பானர்ஜி காங்கிரஸை விட்டு வெட்டி வைத்தால் தேர்தலுக்கு பிறகு என்டிஏவில் வரலாமா என்று. திமுக கூட திமுக அதிமுக யார் முன்னாடி போகிறாங்க பிஜேபி கிட்டன்னு ஒரு போட்டா போட்டி வேறு இங்கே இருக்குது. இல்லாமல் 3 தடவை எங்கே சந்திக்கிறாரு. எடப்பாடி பழனிசாமியை சரணாகதி அரசாங்கம் என்று சொன்ன மு.க. ஸ்டாலின் இப்பொழுது என்ன செய்து கொண்டிருக்கிறார்? நரேந்திர மோடியை 3 மாத என்டிஏ கூட்டணி மீட்டிங் நடந்துட்டு இருக்குது. அதை தவிர ராத்திரி 10:30 மணிக்கு நான் போய் புயலுக்காக பணம் கேட்டேன். நான் நரேந்திர மோடி கொடுத்துட்டாரா?
ஏன் அவர் நரேந்திர மோடி கதவை தட்டணும்? எங்கள் திருச்சி மாநாட்டில் பிரைம் மினிஸ்டர்கிட்ட ஒரு ரெக்வஸ்ட் கொடுக்குறாரு சீஃப் மினிஸ்டர், என் சன்னை நான் கொஞ்சம் அனுப்புகிறேன், கொஞ்சம் பார்த்துங்க, ஒரு விஷயம் சொல்லணுன்ட்டு. பிரைம் மினிஸ்டர் அன்றே சொல்லியார், நாளை மறுநாள் அனுப்பவும், தாமே நான் சொல்கிறேன்னு சொல்லிட்டு. அவ்வளவு இணக்கம் ஏன் அது? ஸோ எடப்பாடி பழனிசாமி அவர்கள் சிறுபான்மையர் வாக்கு வங்கிக்காக பாஜகவை விட்டாலும் இப்பொழுது அப்போ பாருங்க, நாம போட்டிருக்க மாதிரி அது அழிச்சிட்டாரு விபூதி எல்லாம் எடப்பாடி பழனிசாமி. ஏன்? சிறுபான்மையர் வாக்கு வங்கிக்காக கிடைச்சி விட்டதா? சிறுபான்மை தமிழகத்தில் திமுகவே நம்பித்தான் ஓட்டு போட்டு கொண்டு வந்தார்கள். அதில் வீழ்ச்சி வந்தால் திமுகவிற்கு ஆபத்து வரும், அதிமுகவிற்கும் ஆபத்து வரும். லாபம் யாருக்கு? மூன்றாவது அணிக்குத்தானே வரும். ஸோ அதையெல்லாம் வைத்து பார்த்தால் திமுகவும் அதிமுகவும் போட்டா போட்டி கொண்டு செய்து கொண்டு யார் பாஜகவுடன் முன் நெருங்க வேண்டும் என்று ஒரு அவர்களுக்குள்ளே ஒரு கடும் போட்டி இருப்பதாகத்தான் நான் வர்ணனை செய்ய முடியுமே தவிர, இல்லாமல் 3 தடவை எங்கே பார்க்கணும் சீஃப் மினிஸ்டர், பிரைம் மினிஸ்டர். அதையும் தவிர நான் பாஜகவினுடைய தலைவர்கள் மீதும் ஒரு கேள்விக்குறி வைக்க விரும்புகிறேன். அவங்களும் எங்கே சாஃப்ட் ஆகிட்டாங்க? எங்க துரைமுருகன் இவ்வளோ ஹைப் பண்ணாங்களே, என்ன ஆச்சுங்க துரைமுருகனுக்கு? கனிமொழிக்கும் நிர்மலா சீதாராமன் இருக்கக்கூடிய இணக்கம், கனிமொழிக்கும் அமித்ஷாவின் இருக்கக்கூடிய அவங்க ஒரு ஃபோன் எடுத்தாலும் அமித்ஷா லைனில் வந்துடுறாரு. ஆக மொத்தம் ஏதோ உள்ள நடக்குது இல்லை, உள்ள சம்திங் இஸ் ஹேப்பனிங். அது வெளில சொல்ல மாட்டேங்கிறாங்களே. இந்த நேர்காணல்ல இறுதியான கேள்வி, இப்போ அயோத்தியில அந்த கோயில் விவகாரம், ராமர் கோயில் கட்டப்பட்டு விட்டது, முடிந்து விட்டது. இப்போ அடுத்ததாக ஞானவாபி, மதுரா, இது இரண்டும் அடுத்தடுத்து சட்ட வழக்குகள் உள்ளிட்ட விஷயங்கள்லாம் போய்கொண்டிருக்கிறது. இப்போ அயோத்திக்கு ஒரு தீர்வு ஏற்பட்ட மாதிரி இதற்கு எந்த மாதிரியான தீர்வு ஏற்படும் நினைக்கிறீங்க? சாதகமாகத்தான் ஏற்படும். நேற்று ஏஎஸ்ஏ ஆர்கியலாஜிக்கல் சர்வே ரிப்போர்ட் கொடுத்ததனுடைய சுப்ரீம் கோர்ட் வரைக்கும் வந்திருக்காங்க. மாநில கோர்ட்டுகளும் மாவட்ட நீதிமன்றங்களும் இந்துக்களுக்கு சாதகமாகத்தான் அந்த கோவில் இருக்கிறது. எது இருப்பினும் 1975 2019 வரை பல ஆண்டுகளாக அனைத்து தேர்தல் அறிக்கைகளிலும் பாஜக 3 முக்கிய புள்ளிகளை வைத்தது அகில இந்திய அளவிற்கு. ஒன்று ட்ரிபிள் தலாக், 370, ராம் மந்திர். அதனால்தான் முரசொலி மாறன் அவர்கள் ஒரு காமன் மினிமம், நேஷனல் டெமோக்ராட்டிக் அலையன்ஸுக்குடைய காமன் மினிமம் வேணும், இது 3 ஒத்தி வைங்கன்னு சொல்லிட்டு அவர் டிராஃப்ட் கொடுத்தாரு அடல் பிஹாரி வாஜ்பாய்க்கு. திமுக அதை வச்சு தான் சப்போர்ட் பண்ணாங்க. ஸோ அந்த பாஜகவுடன் இருந்த திமுக எப்படி காமன் மினிமம் ப்ரோக்ராமில் அந்த 3 ஷரத்துக்களையும் பிரிவுகளையும் எடுக்க வேண்டும் என்று சொன்னார்களோ எடுத்து விட்டார்கள் பாஜகவினர். ஆனால் 2014-19 அமோக வெற்றி பெற்ற நரேந்திர மோடி வட இந்தியாவில் பாஜகவிற்கு அந்த 3ம் சாதித்து காண்பித்தார். அது அகில இந்திய பிரச்சனையாக்கிவிட்டது. தாங்கள் கேட்ட மாதிரி ஞானவாபியும் மதுராவும் உத்தரப்பிரதேச தேர்தலில் பெரிதுபடுத்துவார்களே தவிர இனி மந்திர் பாலிசியை அகில இந்திய கொண்டு வர மாட்டார்கள் என்பதுதான் என்னுடைய முக்கியமான குறிக்கோள், ஒரு திருப்பம். ஸோ அயோத்தி அளவுக்கு அது ஃப்ளேரப் ஆகும். அந்த அயோத்திக்கு இருக்கக்கூடிய சென்டிமெண்ட்ஸை ஹைப் பண்ணுறதுங்கிறது கஷ்டம். இன்னும் ஒரு 5 வருஷத்துக்கு அந்த இஷ்யூவை பெருசாக வச்சுருப்பாங்களே தவிர ஃபோக்கஸ் வாஸ் ஆன் ராம் மந்திர், நாட் ஆன் கிருஷ்ணா ஆர் ஞானவாபி. ஓகே, ஸோ அங்கே தான் ஃபோக்கஸ். அது ஆனால் வட இந்திய நிலைமைக்கு எல்லாம் ஆதன் நேயர்களுக்கு ஒரே ஒரு கடைசியாக நான் என்னுடைய ஒரு வர்ணனை என்ன என்று கேட்டால், உணர்ச்சி வசப்படுகிறார்கள் ராமர் என்றாலே வட இந்தியர்கள். ஒருவரை சந்தித்து கொண்டாலே ராம் ராம் என்று தான் வணக்கம் என்று சொல்வதோ நமஸ்காரம் என்று சொல்வதோ அதெல்லாம் கிடையாது. ராம்ஜிக்கு ஜெயராம்ஜிக்கு தான் சொல்லுவாங்க. அவ்வளவு இணக்கம் வந்துவிட்டது. மகாத்மா காந்தியினுடைய சபை பெட்டியில் கூட ஹே ராம் என்று தான் எழுதியிருக்கிறார்கள். அந்த பின்னணியில் பார்த்தால் அந்த ஒரு உணர்ச்சியை நரேந்திர மோடி உசிப்பி விட்டார். 11 நாட்கள் உண்ணாவிரதம் இருந்து தரையில் படுத்து கொண்டு தண்ணீர் சாப்பிடாத இளநீரை சாப்பிட்டு கொண்டு எஜமானன் என்று ஸ்ரீரங்கத்திலிருந்து எடுத்துக்கொண்டு கொண்ட சால்வையை, பட்டு வேஷ்டியை ராமருக்கு அழகுபடுத்தி அலங்காரம் செய்தார்கள். அப்பேற்பட்ட ஒரு நரேந்திர மோடி ஜெய் ஸ்ரீராம் என்றாலே வட இந்தியாவில் ரத்தம் கொடிக்கும். அந்த அளவிற்கு ராமர் பிறந்ததற்கு, அதாவது ராமர் கோவில் திறப்பதற்கு முன்பு, ராமர் கோவில் திறந்ததற்கு பிறகு என்று 2ஆக பிரித்தால், ராமர் கோவில் திறந்த பிறகு அந்த ராமருடைய ஆட்சிகளாலோ என்னவோ என்டிஏ ஒன்றாகியது. அந்த ராமருடைய ஆட்சியினுடைய தாக்கத்தினாலோ என்னவோ ஐஎன்டிஏ பிளந்தது.
ஸோ ஆக மொத்தம் அந்த லைன் ஆஃப் கண்ட்ரோல்னு பார்த்தீங்கன்னா லக்ஷ்மண் ரேகா என்று போட்டால் அது ராமர் மந்திரைத்தான் கொதிக்கும். அதுதான் உத்தரப்பிரதேச அரசியலுடைய தாக்கம், அதனுடைய பாதிப்பு. பீகாரில் எப்படி லாலு யாதவுக்கும் ராகுல் காந்திக்கும் ஒரு குட்டு விழுந்ததோ, நம்ம நிதிஷ்குமார் நரேந்திர மோடி பக்கம் வந்தாரோ, அதுதான் லக்ஷ்மண் ரேகா என்பது சொல்லி வட இந்தியாவில் ஒரு கோஷம் இருக்கிறது, ஜெய் ஸ்ரீராம், ஜெய் ஜெய் ஸ்ரீராம் என்று. அதை சொல்லி நான் முடித்துக் கொள்கிறேன். நன்றி சார். பல்வேறு கேள்விகளை தேங்க்யூ சார். தேங்க்யூ ஸோ மச்.